ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. இருக்கு கவலை உனக்கு எதுக்கு? ஈஸியான இஎம்ஐ நமக்கு விலையும் ரொம்ப குறைவா இருக்கு. கூலர், ஃப்ரிட்ஜ், வாஷர் எல்லாம் வேற லெவல். தனம்ல ஏசி வாங்கி சம்மர சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். இன்ஸ்டாகிராமில் பழகிய பெண்ணை கத்தியால் குத்திய நபர். புதுச்சேரியில் பரபரப்பு. மருந்து கடைகள் அடைப்பு போராட்டம், அவசர மருத்துவ சேவைகளை பாதிக்கக்கூடாது. புதுச்சேரி அரசு மருந்து கட்டுப்பாட்டுத்துறை எச்சரிக்கை. அமைச்சர் பதவிக்கு கோடிக்கணக்கில் பணம் கொடுப்பதாக இருந்தால் கைலாசாவையே உருவாக்கிவிடலாம். சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் காட்டம். புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் வரும் 23ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். ஆரோவில் அருகே இன்ஸ்டாகிராமில் பழகிய பெண்ணை கத்தியால் குத்திய நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை குறிஞ்சி நகரை சேர்ந்தவர் ஜனார்த்தனன் மகன் சத்யநாராயணன். இவருக்கு திருமணமாகி 6 ஆண்டுகள் ஆன நிலையில் ஒரு ஆண் குழந்தை உள்ளது. மேலும் குடும்ப பிரச்சினை காரணமாக அவரது மனைவி அவரை பிரிந்து வாழ்ந்து வருகிறார். இதனிடையே கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு கோயம்புத்தூர் பகுதியை சேர்ந்த திருமணமாகி கணவரை பிரிந்த 26 வயது பெண்ணிற்கும் சத்யநாராயணனுக்கும் இன்ஸ்டாகிராமில் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இருவரும் காதலித்து வந்துள்ளதாக தெரிகிறது. இந்நிலையில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு சத்யநாராயணன் அந்த பெண்ணிற்கு புதுச்சேரி மூலக்குளத்தில் உள்ள தனியார் சூப்பர் மார்க்கெட்டில் வேலை வாங்கி கொடுத்துள்ளார். இதற்கிடையே அந்த பெண்ணிற்கும் வேலை செய்த இடத்தில் இருந்த நபருக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனை அறிந்த சத்யநாராயணன் கோபமடைந்து அந்த பெண்ணிடம் பேச வேண்டும் என்று கூறி மொரட்டாண்டி அருகே உள்ள சதானா காட்டுப்பகுதிக்கு அழைத்து சென்றுள்ளார். அங்கு வேறொரு நபருடன் பழகியதை கேட்டு சத்யநாராயணன் பிரச்சனை செய்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அவர்களுக்குள் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. திடீரென சத்யநாராயணன் கத்தியால் அந்த பெண்ணின் வயிற்றில் குத்திவிட்டு தப்பித்துள்ளார். ரத்த வெள்ளத்தில் சரிந்த அந்த பெண்ணை ஆரோவில் காவல்துறையினர் மீட்டு சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சேர்த்தனர். இந்த சம்பவம் குறித்து அந்த பெண் கொடுத்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சத்யநாராயணனை கைது செய்துள்ளனர். மருந்து கடைகள் போராட்டத்தின் போது அவசர மருத்துவ சேவைகள் பாதிக்கப்படக்கூடாது என மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரி எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி அரசு மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரி வெளியிட்டுள்ள உத்தரவில் அகில இந்திய மருந்து விற்பனையாளர் சங்கம் மற்றும் மருந்தக அமைப்புகள் ஆன்லைன் மருந்து விற்பனையை தடை செய்ய வேண்டும். மேலும் இது தொடர்பான பிரச்சினைகளை முன்வைத்து மே 20ஆம் தேதி புதன்கிழமை நாடு தழுவிய முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது. புதுச்சேரி மாநில மருந்து விற்பனையாளர்கள் சங்கம் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வதாக அறிவித்துள்ளனர். இந்த போராட்டத்தின் போது மக்களுக்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றி பொது பாதுகாப்பு மற்றும் அத்தியாவசிய மருந்துகளின் இருப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று புதுச்சேரி அரசு மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அறிவித்துள்ளது. நீரிழிவு, உயர் ரத்த அழுத்தம், ஆஸ்துமா, இதய நோய், மயக்கம், புற்றுநோய் மற்றும் பிற தீவிர நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் தேவையான அத்தியாவசிய மருந்துகளை முன்கூட்டியே போதுமான அளவில் வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் மருந்தக உரிமையாளர்கள் மற்றும் மருந்து விற்பனையாளர்கள் அமைதியான மற்றும் சட்டப்பூர்வமான முறையில் போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்றும் மேலும் பொதுநலனை கருத்தில் கொண்டு அவசர சூழ்நிலைகளில் அத்தியாவசிய மற்றும் உயிர்காக்கும் மருந்துகளை வழங்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. மருந்து ஆய்வாளர்கள் மாநிலம் முழுவதும் அத்தியாவசிய மற்றும் உயிர்காக்கும் மருந்துகள் கிடைப்பதை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்றும் முழு அழைப்பு போராட்டத்தின் போது பொதுமக்கள் நலன், நோயாளிகளின் பாதுகாப்பு மற்றும் சமூக ஒற்றுமையை பேணும் வகையில் அனைத்து துறைகளும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்று அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் பதவிக்கு கோடிக்கணக்கில் பணம் அளிப்பதாக இருந்தால் கைலாசாவை போல் தனி நாடே உருவாக்கிவிடலாம் என சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர்
அமைச்சர் பதவி தாங்கள் கேட்டுள்ளதாகவும் அமைச்சர் பதவி கொடுத்தால் இறைவன் கொடுத்த வழி என்றும் அது நடந்தால் நல்லது, நடக்காவிட்டாலும் அதை பற்றி வருத்தப்பட போவதில்லை என்று தெரிவித்துள்ளார். மேலும் தாங்கள் மக்களுக்காக பணி செய்ய வந்துள்ளதாகவும் தொடர்ந்து மக்களுக்கான சேவையை செய்வோம் என்று தெரிவித்துள்ள அவர், புதுச்சேரியில் அமைச்சர் பதவிக்கு 100 கோடி ரூபாய் பேரம் நடக்கிறது என்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கூறியதற்கு லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பதிலளித்தார். தமிழகத்தில் வெற்றி பெற முடியாத நிலையில் காங்கிரஸ் கட்சியில் சிலர் விலை போயிருக்கக்கூடும் என்றும் அதனால் நாராயணசாமிக்கு விலை தெரிந்திருக்கக்கூடும் என்றும் அதை மனதில் வைத்துக் கொண்டு பேசியிருப்பார் என்று குற்றம் சாட்டியுள்ளார். அந்த அளவிற்கு பணம் இருந்தால் சுவாமி நித்யானந்தாவை போல் கைலாசாவை போல் தனி நாடே உருவாக்கிவிடலாம் என்றும் பதவிக்காக இங்கு உட்கார்ந்து கொண்டிருக்க வேண்டியதில்லை என்றும் ஒரு தீவை வாங்கி சொந்த கொடி சொந்த பணம் என உருவாக்கி நம் நாட்டிற்கு நாமே பிரதமராகிவிடலாம் என்று தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கூறுவது தான் தோற்ற வருத்தத்தில் இருக்கலாம் என்றும் மேலும் மனநோயாகவும் இருக்கலாம் என்றும் ஜோஸ் சார்லஸ் மார்டின் குற்றம் தெரிவித்துள்ளார். நாராயணசாமி அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு. அதான் நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் அவர் மன நோயில் பாதிக்கப்பட்டிருக்காரு. ஏன்னா எலெக்ஷனில் கூட நின்று ஜெயிக்க முடியலங்கிறதுல அவர் அந்த வருத்தத்தை எங்கேயும் தெரிவிக்க முடியலன்னு இருக்காரு. அதே மாதிரி இப்போ தான் தமிழ்நாட்டில் 5 பேர் ஒரு கட்சிக்கு போயிருக்காங்க தாவேக்காக்கு. அது யாரெல்லாம் முன்னிருந்து நடத்துனாங்க தெரியும். அதில் அவர் கூட இருந்திருப்பார் போல், அவர் கூட வாங்கி கொடுத்துருப்பார் போல். அந்த வாங்கி கொடுத்தனால அவருக்கு எந்த நம்பருங்கிறத கரெக்டாக அவர் தெளிவாக சொல்கிறார் போல். அதை வச்சு அவர் ஏதோ குத்து மதிப்பாக இங்கே பேசிட்டு இருக்காரு. அதான் நான் சொன்னேன், இப்போ இதுக்கு முன்னாடி கூட சொன்னேன், நம்ம அந்த மாதிரி பணம்லாம் இருந்துச்சுன்னா நம்ம வெளிநாட்டில் ஒரு ஐலாண்டில் இருக்கும், அதெல்லாம் வாங்கிட்டோம்னா கைலாசமாக நம்மளே அது சொந்த நாடாக நம்மளே ஓன் ஃப்ளாக் வச்சுக்கலாம், நம்மளே ஓனாக கரன்சி அடிச்சுக்கலாம், நம்மளே பேங்க் வச்சுக்கலாம், நம்மளே அந்த நாட்டை நம்மளே இப்போ என்னது பிரசிடென்ட்னு சொல்லி நம்ம நாட்டை நடத்திக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அந்த மாதிரி ஏதோ ஒன்று போய் வேலையை பார்த்துக்கலாம். நம்ம இருக்கிற வேலையை மக்களுக்கு என்ன நல்லது பண்ண வரோம், மக்களுக்கு என்ன அவங்க வாழ்வாதாரத்தை எப்படி உயர்த்துறோங்கிறத நோக்கம். அதுக்காக நாங்கள் கடுமையாக வரும் மே 23ஆம் தேதி வரை புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாகவே வெயிலின் தாக்கம் குறைந்து காணப்படுகிறது. அக்னி நட்சத்திரம் துவங்கிய முதல் நாளே மழை பெய்தது பொதுமக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. மேலும் வெயிலின் தாக்கம் குறைந்து காணப்படுவதால் வாகன ஓட்டிகளும் சற்று மன நிம்மதி அடைந்தனர். இந்நிலையில் பல்வேறு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்து வருகிறது. இதற்கிடையே மேற்கு மத்திய பிரதேசம் முதல் தெற்கு உள் கர்நாடகம் வரை மத்திய மராட்டியம், மராத்வாடா மற்றும் வட உள் கர்நாடகம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது என்றும் மேலும் தெற்கு கடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது என்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியிலிருந்து தெற்கு கடலோர ஆந்திராவின் மேல் ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தின் ஒரு சில மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் மேலும் தமிழகத்தின் ஒரு சில மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று தெரிவித்துள்ள நிலையில் புதுச்சேரியில் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வரும் 23ஆம் தேதி வரையில் வட உள் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்திய பொது நிர்வாக நிறுவனத்தின் புதுச்சேரி அரசு சார்பில் தகவல் அறியும் உரிமை சட்டம் குறித்தான பயிற்சி முகாம் நடைபெற்றது. இந்திய பொது நிர்வாக நிறுவனத்தின் புதுச்சேரி கிளை சார்பில் அரசு தகவல் தரும் அலுவலர்களுக்கு தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 பிரிவு 4 கீழ் தணிக்கை மற்றும் வெளிப்படையான நிர்வாகம் என்ற தலைப்பில் பயிற்சி முகாம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் இந்திய பொது நிர்வாக நிறுவனத்தின் புதுச்சேரி கிளை கௌரவ செயலாளர் பொறியாளர் நரசிம்மமூர்த்தி வரவேற்புரையாற்றினார். பொது நிர்வாக நிறுவனத்தின் புதுச்சேரி கிளை தலைவர் முனைவர் ஆர். தனபால் தலைமை தாங்கி நோக்க உரையாற்றினார். புதுச்சேரி நீதிமன்ற தலைமை நீதிபதி DV ஆனந்த் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இன்றைய காலகட்டத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டம் மற்றும் பாதுகாப்பான சட்டங்களை இயற்றியுள்ளார்கள் என்றும் சட்ட நடைமுறைகளை தெரிந்து கொண்டு அரசு தகவல் அலுவலர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உரையாற்றினார். புதுடெல்லி IIPA-வின் பேராசிரியர் சுரேஷ் மிஸ்ரா சிறப்புரையாற்றி வெளிப்படைத்தன்மையையும் ஆளுமையையும் பற்றி விரிவாக எடுத்துரைத்து பயிற்சி வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற PCS அலுவலர் R. முரளிதரன் புதுச்சேரி உச்சநீதிமன்ற முக்கிய தீர்ப்புகளின் பகுப்பாய்வு மற்றும் மேல்முறையீட்டு அதிகாரிகள் வழக்கு காட்சிகள் மற்றும் பகுப்பாய்வு பற்றி விரிவாக பயிற்சி அளித்தார். சென்னை ஸ்மார்ட்
சவிதா சட்டப்பள்ளி பேராசிரியை முனைவர் டி பிரேமா தகவல் அறியும் உரிமை சட்டம், அரசியலமைப்பு பரிணாமங்கள், RTI ஆவண மேலாண்மை மற்றும் அதன் கீழ் வெளிவரும் தகவல் வெளியீடுகள் பற்றி பயிற்சி அளித்தார். புதுச்சேரி SMVEC சட்டக்கல்வி மையம் சட்டம் உதவி பேராசிரியர் பாலமுரளி தகவல் வெளியீட்டிலிருந்து விலக்கு அளிக்கப்படும் அம்சங்கள் பற்றி பயிற்சி அளித்தார். முனைவர் மோகன்தாஸ் நிறைவு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பயிற்சிக்கான சான்றிதழ்களை வழங்கினார். நிகழ்ச்சியின் நிறைவாக இந்திய பொது நிர்வாக நிறுவனத்தின் புதுச்சேரி நோடல் அலுவலர் பயிற்சி மேம்பாடு மற்றும் மையத்தின் முனைவர் RT ஜெயவிஜயன் நன்றி கூறினார். முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நினைவு நாளையொட்டி 6ஆம் திணை மக்கள் இயக்கம் சார்பில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. 6ஆம் திணை மக்கள் இயக்கம் சார்பாக முள்ளிவாய்க்கால் ஈழத்தமிழின படுகொலையில் உயிரிழந்த தமிழ் உறவுகளுக்கு நினைவு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி 10 கண்ணு சந்திப்பில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஈழத்தமிழர் இனப்படுகொலையில் உயிரிழந்தவர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏற்றி மரியாதை செலுத்தப்பட்டு அஞ்சலி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் 6ஆம் திணை மக்கள் இயக்கத்தின் மாநில தலைவர் ஜெகதீசன் கலந்து கொண்டு தமிழ் இனப்படுகொலைக்கு எதிரான கண்டன முழக்கங்களை எழுப்பி உரையாற்றினார். மேலும் மக்கள் வாழ்வுரிமை இயக்க மாநில செயலாளர் ஜெகநாதன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று ஈழத்தமிழர் உரிமைகள் மற்றும் இன அழிப்புக்கு எதிரான ஒற்றுமையின் அவசியம் குறித்து உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் 6ஆம் திணை மக்கள் இயக்கத்தின் மாநில முதன்மை செயலாளர் பழனி, சட்ட ஆலோசகர் வேல்முருகன், துணைத் தலைவர் கல்யாண முருகன், செயலாளர் ஏழுமனை, பொருளாளர் நாகரத்தினம் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். மேலும் மகளிர் அணி சார்பில் சுந்தரி மற்றும் ராஜஸ்ரீ தலைமையில் 20க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மாநில செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் தோழர் தமிழ்வண்ணன் செய்திருந்தார். வீர வணக்கம் செலுத்துகிறோம், வீர வணக்கம் செலுத்துகிறோம். மறக்க மாட்டோம், மறக்க மாட்டோம், மறக்க மாட்டோம். வாய்க்கால் படுகொலையை மறக்க மாட்டோம், மன்னிக்க மாட்டோம், மறக்க மாட்டோம், மன்னிக்க மாட்டோம். புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் இலவம் பஞ்சு வெடித்து பறப்பதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். கோடை வெயிலின் காலத்தில் வெடித்து பூக்கும் இலவம் பஞ்சு மரம் புதுச்சேரி நகரின் சாலைகளில் ஆங்காங்கே உள்ளது. இந்நிலையில் புதுச்சேரியின் முக்கிய போக்குவரத்து சாலையாக திகழும் மறைமலையடிகள் சாலையில் அருகே உள்ள பழைய பஞ்சாலையில் இலவ மரங்களின் காய்கள் வெடித்து பறக்க துவங்கியுள்ளது. நகரின் முக்கிய சாலைகளில் ஒன்றாகவும் பேருந்து நிலையத்திற்கு அருகிலும் முக்கிய சதுக்கம் உள்ள பகுதியாக திகழும் மறைமலையடிகள் சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்கனவே அதிகமாக காணப்படும் பகுதியாக உள்ளது. இந்த பகுதியில் தற்போது இலவம் பஞ்சு வெடித்து சிதறுவதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். மேலும் ஆங்காங்கே பறக்கும் இலவம் பஞ்சுகளால் அபாயம் ஏதும் ஏற்படாமல் இருக்க உடனடியாக தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். தமிழக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் விவகாரங்கள் தொடர்பாக நீதிமன்றத்தை நாட உள்ளதாக கட்சியின் புதுச்சேரி மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் புதுச்சேரி மாநில கழகம் சார்பாக ஆலோசனைக் கூட்டம் கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அவைத்தலைவர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் இந்த கூட்டத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 200க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் சுற்றுப்பயணம் செய்த பொதுச் செயலாளர் எடப்பாடிய தமிழகம் புதுச்சேரியில் 48 கழக வேட்பாளர்கள் 6 கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றிக்காகவும் பிரச்சாரம் மேற்கொண்டதற்கு புதுச்சேரி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் மேலும் கழகம் தொடர்ந்து மக்களுக்காக செயல்படும் என்றும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி தொடர்ந்து பணியாற்றிட புதுச்சேரி மாநில மக்களின் முழு ஆதரவையும் ஒத்துழைப்பையும் வழங்குவோம் என்று தீர்மானம் உறுதியுடன் ஒருமனதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் ஏற்றம் இறக்கம் இருக்கும் என்றும் கடந்த 5 ஆண்டுக்கு முன்பு கழகத்தின் ஒரு அசாதாரணமான நிலை ஏற்பட்டது என்றும் கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கட்டுக்குள் கொண்டு கழகத்தை காப்பாற்றினார் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலிலும் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது சுயநலத்திற்காக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயை சந்தித்து ஆதரவளித்துள்ளனர் என்பது தவறான ஒன்று என்றும் தமிழக வெற்றிக் கழகம் வெளிப்படையான ஆட்சி அமைப்போம் என்று கூறிவிட்டு ஆட்சி அமைத்த பின்பு குதிரை பேரம் செயலில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். அவரை ஆதரிப்பவர்களுக்கு அமைச்சர் என்று மறைமுகமாக கூறி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பலவீனப்படுத்தும் செயலில் தமிழக முதலமைச்சர் விஜயின் செயல் அநாகரிகமானது என்று குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் யார் தலைவர் யார் செயலாளர் என்று முடிவெடுக்கும் உரிமை அந்த கழகத்தின் பொதுச் செயலாளருக்கு மட்டும்தான் உள்ளது என்றும் தான் கடந்த 4 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போதும் சட்டமன்ற கட்சித் தலைவராக
முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தான் தன்னை நியமித்தார் என்றும் இது சட்டமன்ற நடத்தை விதி, ஆனால் தமிழகத்தின் சபாநாயகர் வேண்டும் என்றே இதில் குழப்பம் ஏற்படுத்தி சட்டமன்ற விதிக்கு புறம்பாக கால தாமதப்படுத்தி சதித்தீட்டம் தீட்டி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இந்த விவகாரத்திலும் தமிழக சபாநாயகரின் செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்த அவர், தமிழக ஆளுநர் இந்த விவகாரத்தில் நேரடியாக தலையிட்டு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சரவை பதவி வழங்குவது கட்சி தலைமை அனுமதியோடு வழங்க வேண்டும் என்றும், ஆனால் அவ்வாறு தமிழகத்தில் நடைபெறவில்லை என்றும், எனவே தமிழக ஆளுநர் சபாநாயகரை அழைத்து கண்டிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். விஜய் தலைமையில் நடைபெறும் இந்த ஆட்சி நடத்தும் அருகதையை இழந்துள்ளதாகவும் என்றும் குதிரை பேரம் அதிகமாக நடந்துள்ளது என்றும் குற்றம் சாட்டியுள்ள அவர், இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி எடுக்கும் அனைத்து முடிவுக்கும் ஒத்துழைப்பு வழங்குவதாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அனைத்து நிர்வாகிகளும் ஒப்புதல் வழங்கியுள்ளதாகவும் இது தொடர்பாக தீர்மானமும் நிறைவேற்றியுள்ளதாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காரைக்காலில் உள்ள 100க்கும் மேற்பட்ட பொறுப்பாளர்கள் இந்த தீர்மானத்தில் கையெழுத்து இட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர்களின் விவகாரத்தில் நீதிமன்றத்தை தாங்கள் நாட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உறுப்பினர்களுக்கு அந்த உரிமை இல்லை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டே தீர்ப்பு சொல்லிக்குது. இப்போ இது போன்ற சூழ்நிலையில தமிழக சபாநாயகருடைய செயல்பாடு என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எங்களுடைய கட்சியினுடைய ராஜ்யசபா உறுப்பினர் மாண்புமிகு இன்பதுரை கூட சொல்றாரு, இவங்க பேர்ல சிபிஐ வழக்கு பதிவு செய்வதற்கு முகாந்திரம் உள்ளது என்று. இதுல தமிழகத்தினுடைய ஆளுநர் அவர்கள் இதில் நேரடியாக தலையிட்டு ஒரு கட்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அந்த கட்சியினுடைய பரிந்துரையோ அனுமதியோ இல்லாமல் அமைச்சர் பதவி வழங்குவது என்பது லஞ்சம் கொடுத்து வழங்கக்கூடிய ஒரு செயலாகும். இந்த செயலை ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள பலரும் கண்டிச்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில தமிழக ஆளுநருக்கு உள்ள தார்மீக அரசியலமைப்பு உரிமைப்படி சபாநாயகருடைய நடவடிக்கையை ஆளுநர் அவர்கள் சபாநாயகர் அழைத்து முதல்ல கண்டிக்கணும். தமிழின அழிப்பு நினைவு நாளையொட்டி லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் அமைதி பேரணி நடைபெற்றது. புதுச்சேரியில் தமிழின அழிப்பு நினைவு நாள் முன்னிட்டு பல்வேறு இடங்களில் அஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இதன் தொடர்ச்சியாக லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் அமைதி பேரணி நடைபெற்றது. பழைய பேருந்து நிலையம் அருகிலிருந்து தொடங்கிய பேரணியானது அண்ணா சாலை மார்க்கமாக சென்று ராஜா திரையரங்க நிறுத்தம், நேரு வீதி வழியாக மிஷன் வீதியில் உள்ள மாதா கோவில் எதிரே நிறைவடைந்தது. அங்கு மெழுகுவர்த்தி ஏந்தி தமிழின அழிப்பு போரில் உயிர் நீத்த மக்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஆதரவாளர்கள் பலர் உடன் இருந்தனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,375 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,940 ரூபாய். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.